ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அடுப்பு மேலே தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணிக்கு 1 கப் ரவை. தண்ணி நல்லா சூடானவுடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் இந்த ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்த அப்புறமா அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி வச்சுக்கலாம். சில்லுனான அப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சோம்னா இது சாஃப்டாகிடும். அப்படியே இதை எடுத்து உரமாக வச்சுட்டு ஏற்கனவே ஊற வச்சுருந்த உளுத்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு நல்லா ஊற வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதோட கூடவே பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக மிளகாத்தூள், வேறு ஏதாவது மசாலா சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்க்கலாம். நான் சீரகம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் இந்த மாதிரி பில்லு வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க ரவையை நல்லா தட்டிக்கிட்டு அது உள்ளே நம்ம இந்த உளுத்தம் பருப்பு மிக்சிங்கை வச்சு இப்படி மூடாத மாதிரி வச்சு அப்படியே இது மேலே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் வேக வச்சு இறக்கணும்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.